கோடியில மதுரையில 150 கோடியில மிகப்பெரிய நூலகம், அதெல்லாம் குழு குழு இருக்கு, பத்திரமா இருக்கு. ஒரு விரிசல் விழாது, ஒரு சொட்டு மழை தண்ணி உள்ள வராது. இங்கே மழை பெய்யுது, நெல் குடோன்ல நெல் கொள்முதல் நிலையங்களை வைக்கப்பட்ட மூடைகள் முளைச்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சிச்சு, எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிச்சு. உனக்கு முதல்ல மூளை முளைச்சிருக்கா? மூளை முளைச்சிருக்கா? முதல்ல இவ்வளவு முளைச்சானே, இவ்வளவு முளைச்சானே, இவ்வளவு முளைச்சானே. இதுல உதவி ஸ்டாலின் முளைச்சிருக்குன்னு யாருமே முதல்ல சொல்ல. நீ முதல்ல முளைச்சிருக்கியா? வெளியே வந்திருக்கியா? முளைச்சிருக்கியா? முளைக்கலையா? இப்ப இத்தனோண்டு முளைச்சிருக்கு. இத்தனோண்டு முளைச்சாலும், இவ்வளவு முளைச்சாலும், இவ்வளவு முளைச்சாலும் முளைத்தது முளைச்சதானே. அதை எப்படி பயன்படுத்த முடியும்? ஏற்கனவே 18 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தா கூட எடுக்க மாட்டான். 18 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தா ரேட்டு குறைவு. 22 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் விவசாயிகள் பல ஆண்டுகளாக சொல்றாங்க. ஈரப்பதம் இருந்தா நெல்லை காய வைக்க சொல்லுவாங்க. காய வச்சா என்னவோ நெல் பழுத்துரும். பழுப்புணரம் ஆயிடுச்சு, எடுத்துக்க மாட்டோம். டேய், இப்ப என்னதான நாங்க செய்யறது? ஈரப்பதம் இருந்தா ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லி ரேட்டை குறைக்கிறது. சரி, ஈரப்பதம் இருக்குன்னு காய வச்சு கொடுத்தா, காய வச்சு ரொம்ப காஞ்சிருச்சு, அது பழுப்பாயிருச்சு, நாங்க எப்படி கொடுக்கறது? ஆமா, நீ அப்படியே அண்ணாச்சி கடையில் இருக்க மாதிரி பல 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 பலன்னு ரேஷன் கடையில் போட்டுருவ பாரு. நெல்லை நாங்கள் நாட்டு நடுறோம்,